ஜவ்வரிசி பால் பாயசம் தான் இப்போ செய்ய போகிறேன். இது வந்து நைலான் ஜவ்வரிசி கடையில் கேட்டால் தருவாங்க. இது மாவு ஜவ்வரிசி கிடையாது, இது நைலான் ஜவ்வரிசி. இது ஒரு அரை மணி நேரமாக தண்ணியில் ஊறுதுங்க. இதுக்கு தேவையான பொருள் பார்த்தலாம். ஜவ்வரிசி, சேமியா வந்து உங்களுக்கு கொஞ்சம் பொடிசாக அப்படி துணிக்கி வச்சுக்கோங்க. அப்படி நுணுக்கி, முந்திரி திராட்சை, அப்புறம் ஏலக்காய், கொஞ்சம் சர்க்கரை போட்டால் நல்லா நைஸாக ஆயிரும். அதுக்காக சர்க்கரை போட்டு வச்சுருக்கேன். பால் ஒரு பெரிய கிளாஸ், ஒரு கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன். சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். உங்கள் இனிப்புக்கு தேவையானது சர்க்கரை போட்டுக்கோங்க. இது எப்படி செய்யலான்னு பார்த்துலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த சேமியா, இந்த ஜவ்வரிசியை சேர்த்துக்கோங்க. இது கொஞ்ச நேரம் ஆகும் வேகிறதுக்கு. நிறைய பேர் குக்கரில் வைப்பாங்க. அப்படி குக்கரில் வச்சா அது டேஸ்ட் வேறு மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி நீங்கள் தனியாக ஒரு பாத்திரத்தில் செஞ்சீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இது நல்லா கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. ஜவ்வரிசி ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா வெந்துக்குச்சுங்க. ஏன்னா ஊறிடுச்சு இல்லைங்களா. இப்போ வந்து சேமியா போட்டுக்கலாம். நெய் ஒரு ஸ்பூன் தான் ஊற்றிருக்கேன். இது லேசாக அப்படி கலர் மாறினோடனே நம்ம வந்து பாயசத்தில் டேரெக்டாக சேர்த்துக்கலாம். உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை போட்டுக்கோங்க. நான் பெரிய கிளாஸில் ஒரு கிளாஸ் போடுறேன். உங்களுக்கு இன்னும் அதிகம் தேவைப்பட்டாலும் போட்டுக்கோங்க. ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். முந்திரி திராட்சையை போட்டுக்கலாங்க. இறக்கும்போது ஒரு ஸ்பூன் நம்ம நெய் சேர்த்தா கூட இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும். பால் ஒரு கிளாஸ் சேர்த்துக்கலாங்க. நல்லா திக்கான பால் தான். ஜவ்வரிசி போட்டுக்கனால கொஞ்சம் ஆறினோன்னா திக்காகும். அப்படி திக்காகும் போது கொஞ்சம் பால் சேர்த்துக்கோங்க. அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேங்காயும் துருவி போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் போடல. இது வெறும் பால் பாயசம் தான். கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா இருக்குச்சுன்னா கொஞ்சம் பால் சேர்த்து சாப்பிடும்போது சூடாக கொஞ்சம் பால் சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு அப்பளம் பொரித்து வச்சுட்டு நம்ம வாழை இலையில் பாயசம் ஊற்றிட்டு அப்பளத்தை போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் ஊர் மதுரை பக்கம்லாம் அப்படி தான் சாப்பிடுவாங்க. எங்கள் ஊர்னால் எங்கள் அம்மா ஊர். என் ஊர் எனக்கு சென்னை தான். அங்கே வந்து இலையில் வந்து பாயசம் ஊற்றி நல்லா அப்பளம் போட்டு அப்படியே சாப்பிடுவோம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுட சுட பால் பாயசம் ரெடி ஆயிடுச்சு.